அதிருப்தி. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். எண்ணாகமம் 11:1. கணவன் மனைவி மேல் அதிருப்தியான எண்ணங்களோடும் மனைவி கணவன் மேல் கசந்த உணர்வுகளோடும் வாழும் பொழுது அந்த குடும்ப வாழ்வு கலகலத்து போய்விடுகிறது. முதலாளி தொழிலாளிகள் மேல் கசப்புணர்வுடன் செயல்படும் பொழுது அவனுடைய தொழிலே தோல்வி காண்கிறது. பாஸ்டர் விசுவாசிகள் மேலும் விசுவாசிகள் பாஸ்டர் மேலும் அதிருப்தியான உணர்வுகளோடு காணப்படும் பொழுது சபை சக்தி இழந்த சக்கையாகிவிடுகிறது. அதுபோலவே தேவன் மேல் அதிருப்தியான உணர்வுகளோடு தொடரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனமற்று போகிறது. கானகத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களை நடத்திய மோசேயின் மேலும் தேவன் மேலும் திருப்தியான எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை. அவர்கள் மோசேயையோ மோசே மூலமாக தேவன் கொடுத்த வழி நடத்துதல்களையோ மனதார விரும்பி ஏற்கவில்லை. தாங்கள் எதிர்பார்த்த விதமாக காரியங்கள் கிடைக்காததால் அவர்கள் எப்பொழுதும் முறுமுறுக்கும் மனநிலையோடும் கசப்பான உணர்வுகளுடனுமே பயணம் செய்தார்கள். அந்த அதிருப்தி உணர்வும் கசந்த மனநிலையும் அவர்களுக்கு பல கேடான விளைவுகளையே கொண்டு வந்தது. பலர் தொடர்ந்து பக்தியாய் வாழ்கின்றார்கள். ஜெபம், வேத தியானம், உபவாசம், ஆலயம், ஆராதனை, காணிக்கை, ஊழியம் என அவர்கள் எல்லாவற்றையும் வழக்கம்போல் செய்கின்றனர். ஆனாலும் தேவனிடத்திலே அவர்கள் நல்லுணர்வுடன் இருக்கவில்லை. அவரது செயல்கள் அவர்கள் நியாயமாக காணவில்லை. தேவன் அனுமதித்த சில கஷ்டமான சூழ்நிலைகளுக்காகவும் தேவன் கேட்டபடி தராமல் போன சில நன்மைகளுக்காகவும் அவர் மேல் ஒரு மனஸ்தாபத்துடனேயே இருக்கின்றனர். ஆனால் இவ்வித கசந்த உணர்வுகளோடு நாம் செய்கின்ற பக்தியான காரியங்கள் பயனற்றவை. முதலாவது, தேவன் நல்லவர், அவர் நியாயமாக செயல்படுகின்றவர், நீதி தவறாதவர், எதையும் சரியாகவே செய்கின்றவர் என்ற நல்லெண்ணமும் அதை சார்ந்த விசுவாசமும் தேவை. நாம் விரும்பாத விதமாக சில காரியங்கள் நிகழ்ந்த போதிலும் தேவன் குறை கூறப்பட முடியாதவர் என்ற நல்ல நிச்சயம் நமக்கு வேண்டும். இந்த விசுவாசம் சாராத பக்தி வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமானது அல்ல. சிந்தனைக்கு: பெரிய மரங்கள் பிறப்பிடம் சிறிய விதைகளே, பெரிய பின்மாற்றங்களின் துவக்கம் சிறிய பாவங்களே. ஆமென்.